ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதாவது தேங்காய் பால் எடுக்காமல் தேங்காய் சாதம் பண்ணுற மெத்தட். ஓகேவா? ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெயே விட்டுக்கோங்க. ஆயில் விட வேண்டாம் தேங்காய் சாதத்துக்கு. தேங்காய் எண்ணெய் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் உருட்பருப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா மிளகா வத்தல் கிள்ளி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டும் கலந்து போட்டால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் மிளகா வத்தல் கிள்ளி போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, அப்புறம் நம்ம வந்து வேர்க்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் பச்சை மிளகா போடுறேன். ஓகேவா? இது ஒரு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணுறோம். அந்த பருப்பு நல்லா சிவக்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடில் பண்ணுறது. ஏன்னா தேங்காய் பால் எடுத்து பண்ணுறதுன்னா கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெயில் பண்ணால் நல்லா வாசனையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நான் தேங்காய் பூவை கட் பண்ணி மிக்சியில் திரித்து வச்சுருக்கேன். நீங்கள் கையில் திருவுறதுனாலும் திருவி வச்சுக்கலாம். செவந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பூ நல்லா சிவக்கணும். சாதம் ஃபஸ்ட்டே வடித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் உதிரி உதிரியாக. நான் இது கோவிலுக்கு பண்ணுறதுனால பச்சரிசி வடிச்சிருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசியில் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் வந்து சாதத்தில் உப்பு போட்டு வடிக்க மாட்டேன், அதனால் நான் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டு சாதம் வடிக்கிறவங்களா இருந்தால் உப்பு சேர்க்க தேவையில்லை. பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. பெருங்காயப்பொடி கொஞ்சமே போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். இது நல்லா செவக்கணும். அந்த தேங்காய் செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம உதிரி உதிரியாக சாதம் வடித்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதை இதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க லாஸ்ட்டாக முந்திரி பருப்பு கூட கொஞ்சமாக நெய்யில் வறுத்து அதோடு சேர்த்துக்கலாம். இன்னும் கூட மணமாக இருக்கும். கூட கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஏன்னா தேங்காய் செவக்கிற வரைக்கும் அடி ஒட்டக்கூடாது இல்லையா? தேங்காய் எண்ணெயை விட்டு தான் வதக்கணும். நம்மளுடைய ஈஸியான மெத்தடில் தேங்காய் சாதம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்பவும் ஆயில் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி நல்லா பக்கத்தில் இருந்து மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தேங்காய் வந்து அடிபிடிச்சிரும். இதுக்கு வந்து பால் எடுக்கவே தேவையில்லை. தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகிறதுனால உங்களுக்கு நல்லா ஜீரணம் ஆகிடும். நல்லா செவந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து செப்ரேட்டாக ஃபஸ்ட்டே வடித்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துடலாம். நல்லா இந்த ரைஸையும் தேங்காவையும் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.